Hi friends, today's special Pullicha Keerai curry வைக்க போறோம் வெஜிடேரியனா. ஸோ அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் புளிச்ச கீரை எடுத்துக்கோங்க. நான் 400 கிராம் புளிச்ச கீரை எடுத்துக்கிட்டேன். சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம். 3 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஊசி மிளகா ஒரு 3 ரெட் சில்லி, வெங்காயம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். முதலாவது எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம வெட்டி செஞ்ச கத்திரிக்காவை அதில் போட்டலாம். போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் வேக விடலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, அதாவது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருக்கு. பூண்டு போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து ஊசி மிளகாவையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். போட்டு தாளிப்போம். ஓரளவு வேவனது நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்த புளிச்ச கீரையை ஆட் பண்ணிக்குவோம். எனக்கு பாத்திரம் சிறுசாக இருக்குன்னு நான் பாத்திரத்தை மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கிளறி விடுவோம். ஸோ கீரை வந்து ப்ரௌனாக வரணும், குக் ஆகணும். நான் அடியில் உழுது திருப்பி போடுறப்ப நல்லா அழகாக தெரியுது பாருங்களேன். கீரை வந்து ப்ரௌன் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். கீரை கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிற்பாடு நம்ம தேவைப்பட்ட தண்ணி நம்ம ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ கீரை லெவலுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ ஒரு சைட் நல்லா வந்துருச்சு பாருங்களேன். கீரை ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம அடியில் திருப்பி போட்டுதான் கீழே உள்ள வேக ஆரம்பிக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அனல் குறவா வச்சு நல்லா கொதிக்க வைப்போம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு நல்லா வந்து கத்திரிக்காய் நல்லா வந்த பிற்பாடு அடுப்பு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு இந்த கீரையை நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ மூடி போட்டு வேக வச்சுருவோம். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தாளிப்போம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. பூண்டு 3 பல் அதை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் 1, காஞ்ச மிளகாய் 2, இதையும் போட்டு நல்லா தாளிப்போம். வெங்காயம் வதங்கி நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தாளிப்போம். தாளிச்சு பிற்பாடு நம்ம இந்த சட்டியை தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது நம்ம புளிச்ச கீரை அவிச்சு வச்சுருந்தோம்ல, ஸோ அது வந்து நல்லா கூல் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நல்லா குக்காகி நல்லா கூலாக இருக்குது. நம்ம பிளெண்டில் போட்டு பிளெண்ட் பண்ணலாம். நான் இந்த கீரையில் உள்ள தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அடிஷ்னல் தண்ணி ஊற்றலை. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம தாளித்து வச்சுருந்த வெங்காயத்தை
ஸோ இந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அரைச்சி வச்சுருந்த கீரையை நம்ம ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆனாலும் கொஞ்சம் குறவா வச்சுங்க. தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். நல்லா கொதி வந்துருச்சு. ஏறக்கூடிய நம்மளுடைய புளிச்ச கீரை கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட புளிச்ச கீரை கறி இஸ் ரெடி. ஸோ இது கொதி வந்ததும் நிப்பாட்டிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Happy cooking. Bye-bye.